மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, ஆண்டுகள் தோறும் இந்த சித்திரை மாதத்தில் இந்த சித்திரை பெருவிழா நடப்பது வழக்கமான ஒன்று. லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். மதுரையில் மதுரையே ஜே ஜே ஜேன்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் திருவிழா, மக்கள் ஆட்டம் பாட்டத்தோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த விழாவில் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. பொதுவாக அளவுகோல் சாலையில் தல்லாகுளத்தில் இருந்து கோரிப்பாளையம் செல்லும் சாலையில் ஒரு பகுதி போக்குவரத்திற்காக நிறுவப்பட்டு கட்டுமான பணிகளுக்காக அடைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் எனப்படுகின்ற 11 திருவிழாக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற திருக்கோயில் கடைபிடிக்கப்படுகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த 11 திருக்கோயில் நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கு முன்கூட்டியே ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகின்றது. வருவாய்த்துறை, காவல்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அதேபோல் பொதுப்பணித்துறை, அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து குழு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடந்த 11ஆம் தேதி கூட குழு கூட்டங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. 12ஆம் தேதி அறங்காவலர் குழு கூட்டம் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் பேரவைத் தலைவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய மனைவி ருக்மணி அவர்கள் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிற அந்த திருக்கோயில் அவர் தலைமையிலே கூட்டம் நடந்திருக்கின்றது. 13ஆம் தேதி துறையினுடைய ஆணையாளர் நேரடியாக சென்று அங்கே ஆய்வு செய்து ஒரு குழு கூட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். மாண்புமிகு உறுப்பினர் கோரிய 190 கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகின்ற மேம்பால பணியினால் போக்குவரத்து தடை ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார். இதை பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த துறை சார்பிலே இருப்பவர்கள் ஆய்வு செய்து இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் அந்த பாதையை செப்பனிட்டு பக்தர்கள் வருகைக்கேற்றாற்போல் அது மாற்றி அமைக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்னையும் ஒரு சேர சென்று அந்த இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு செய்ய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பணித்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, துறைக்கு நல்ல பெயர் வேண்டுமென்றார். அவர் அங்கே நடக்கின்ற அனைத்து திருவிழாக்களிலும் பங்கேற்கின்றார். அவர் அமைச்சராக இருந்தபோது என்ன மரியாதையோ அந்த மரியாதையோடு தான் இப்பொழுதும் அங்கே திருவிழாக்களில் அவர் பங்கேற்கின்றார். எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் நல்ல சிறந்த முறையில் பாதுகாப்போடு சாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள். ஆகவே விரும்பத்தகாத சம்பவங்கள் என்று அவர் கூறுவது 2020-21ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் அங்கு திருவிழா நடைபெறவில்லை. கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவம் நடைபெறவில்லை. அந்த 2 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் 22ஆம் ஆண்டு நடக்கின்ற பொழுது அதிக அளவு பக்தர்கள் நெரிசலின் காரணமாக விரும்பத்தகாத சம்பவங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பவம் நெரிசலால் ஏற்பட்டது. அந்த நெரிசலால் இறந்தவர்கள் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 7 லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார். வருகின்ற காலகட்டங்களில் அதுபோல் எதுவும் நடாமல் சிறப்பாக இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்படும். கடந்த ஆண்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் போது இது போன்ற ஒரு நெருக்கடி வந்தபோது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் RFID எனப்படுகின்ற ரேடியோ அலைவரிசை அடையாள கார்டு ஒன்று புதிதாக உருவாக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஸ்கேன் செய்து எந்த அளவிற்கு பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அனுமதிக்கப்படுவதற்குண்டான புதிய முயற்சியாக திருவண்ணாமலையிலே நம்முடைய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் நானும் இணைந்து மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் கார்த்திகை தீபத்திற்கு சிறப்பாக அந்த ஏற்பாடு நடைபெற்றது. அதையும் இந்த மதுரை திருக்கல்யாணத்திலே ஏற்படுத்த இருக்கின்றோம் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக நல்ல முறையிலே சிறப்பான முறையிலே இந்த திருவிழா நடைபெறும் என்பதை செல்லூர் ராஜி அவர்களுக்கு அவர் கூறியது போல ஜே ஜே என்று நடைபெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.